நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தர்மையான இந்த காலை வாலிபர் கொடுகைக்காக உமக்கு நன்றி. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த வாலிபர் கொடுகையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கர்த்தர் உம்முடைய பிரசன்னத்தினால இந்த இடத்தையும் ஆண்டவரே எங்களை நிரப்புவதாக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் சீக்கிரமாய் அழைத்து கொண்டு வாரும், தடையை மாற்றும். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களை உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களை விட்டு அகன்று போவதாக. கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். தொடர்ந்து இந்த கூடுகை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு பகுதியையும் ஆவியானவர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆண்டவரே வாழ்வியல் நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி மகிமைப்படுத்தி எங்களை நீர் ஆசீர்வதித்து தரலும். நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படும். பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே என்கிறதான ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மேம்படுத்துவோம். அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டென்னை காத்தென்னை தாங்குகிறார். அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. அவர் அற்புதம், அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே. அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே. அவர் உன்னதர் என்றனரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. என்னை மீட்டென்னை, என்னை மீட்டென்னை அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. விண் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் உன்னதர் என்றனரே. அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே. அவர் அற்புதமானவரே. அவர் உன்னதர் என்றனரே, அவர் உன்னதர் என்றனரே. அவர் காற்றையும் கடலையும் அதட்டினாரே. அவர் உன்னதர் என்றனரே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே நம் முழங்கால் படிட்டு நமக்கு அந்த நேரம் நம்ம கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அவர் அற்புதமான ஒரு தெய்வம். இயேசு ஒரு அற்புதமான ஒரு தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அல்லேலூயா. காற்றையும் கடலையும் அதட்டின வல்லமையுள்ள தெய்வம் ஆண்டவரே. அவர் அற்புதமானவர். அல்லேலூயா. அவர் உன்னதமானவர், அவர் உன்னதமானவர். அல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலை வேளையில இயேசுவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. சிங்கத்தின் வாயை
கட்டினவரே, தானியேலுக்கு உதவி செய்த தெய்வமே, அற்புதமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை சோதரிக்கிறோம், நன்றியோடு உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் இயேசுவே, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடா கோடி சூத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டேன் சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. கோடா கோடி சூத்திரம் ஏறெடுப்போம். ஆமென். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜாதிராஜன் ஆமென் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி சூத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ஆமென். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. அல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய சிருஷ்டிப்பில் உண்டாக்கினீர் அப்பா. நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜன் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா
அப்பா உமக்கு நன்றி அப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சிருஷ்டிப்பில் நீர் வல்லமையுள்ளவராய் இருந்தீர். ஆண்டவரே, என்னை உருவாக்குவதிலே நீர் வல்லமையுள்ளவராய் இருந்தீர். என்னை நடத்துவதற்கும் நீர் வல்லமையுள்ள ஒரு தெய்வன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வாழ பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ, அந்த விசுவாசம் கற்றறிந்தோ. கோடா கோடி சூத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களை நடத்துகிறவர், எங்களை சிருஷ்டித்தவர். நீர் எங்களை நடத்த நீர் உண்மையுள்ள ஒரு தேவன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. நீர் ஆளுகை செய்யும் ஆண்டவரே. காக்கை குஞ்சுகளை போஷித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்திலே சேர்த்து வைப்பதும் இல்லை. ஆனால் பரமபிதா அவைகளை ஆண்டவரே நீர் போஷித்து நடத்துகிறீர் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திர சிருஷ்டிப்பிலே விசேஷமான எங்களை ஆண்டவரே நீர் போஷித்து நடத்துவதற்கு மிகவும் நல்லவர் ஆண்டவரே. நீர் எங்களை ஆண்டவரை ஆதரித்து நடத்துவதற்கு நீர் மிகவும் நல்லவர் ஆண்டவரே. அந்த தேவனே ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து நீர் பெரிய காரியங்களை நீர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி. ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி முதலாவதாக நம்ம தேசத்துக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஸ்தோத்திரம் அவர் ரட்சிக்கும்படியாக, கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்முடைய தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அநேக திருச்சபைகள் மூலமாக தேவன் நம்முடைய தேசத்தை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக, நம்ம திருச்சபைகளுக்காக உலக தேசத்தில் நம்முடைய நாட்டில் இயங்குகிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்ம சமீபத்தில் ஒரு ஆலயம் மூடிட்டாங்க. பக்கத்தில் உள்ள ஒரு கிறிஸ்தவ நபரை எதிர்ப்பு தெரிவித்து அந்த ஆலயத்தை மூடுவதற்கான வழியை அவர் செய்து விட்டார். ஸ்தோத்திரம். ஆனால் அவங்க வெளியிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவ நபர் இயேசுவை அறியாத ஜனங்கள் கூட அவங்க நேசிக்கிறாங்க. அவங்க கூட சொல்கிறாங்க, எங்களுக்கு இது நல்ல ஒரு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்குது, நீங்கள் ஏன் போட்டுறீங்க
அப்படின்னு இயேசுவை அறியாதவங்க சொல்றாங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவ நபர், ஒரு பணக்காரர் ஒரு ஆலயம் மூடுவதற்கு காரணமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். இதற்காக நாம ஜெபம் பண்ண போகிறோம். அநேக ஆலயங்கள் மூலமாக நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆலயம் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பகுதி ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஊழியங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா போர் ஆயுதங்களை தேவன் நிர்மூலமாக்கும்படியாக நாம் ஜெபமா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபைகள் மூலமாக ஆண்டவரே எங்க தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக, என் தேசம் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஆண்டவரே நீர் கிரியை செய்வீராக. திருச்சபையின் மூலமாக கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை கர்த்தர் நீர் செய்வீராக. அந்த திருச்சபை எங்கெல்லாம் இருக்குதோ அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட, அந்த ஏரியாக்கள், அந்த தெருக்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு சோதர உம்முடைய திருச்சபை இருக்கிற பகுதிகளில் கர்த்தர் நீர் பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் நீர் செய்வீராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். ஆண்டவரே, திருச்சபைகள் மூலமாக அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், அந்த தெருவில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய், ஆண்டவரே அந்த பட்டணத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை திருச்சபைகள் மூலமாக கர்த்தர் செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ இடங்களில் ஆலயங்கள் இல்லாமல் ஆண்டவரே இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவரே சோதர, அந்த இடங்களில் எல்லாம் ஆலயங்கள் கட்டப்படும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கான கிருபைகளையும் வழிவாசல்களையும் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். இயேசுவே உமக்கு சோதரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கடந்து போகிற கிராம ஊழியர்கள் கூட அநேக கிராமங்களில் சபைகள் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை அறியாமலே இருக்கிறாங்க. நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அவங்களாம் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, அந்த கிராமங்களிலே ஆலயங்கள் கட்டும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக, ஆலயங்கள் எழும்பும்படியாக கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கர்த்தரை தொழுது கொள்ளும் காலம் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா உமக்கு சோதரம். ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, சமாரிய ஸ்திரீயோடு நீ சொல்லும்போது ஹல்லேலூயா, பிதாவை தொழுது கொள்ளும் காலம் எங்கும் வரும், எங்கும் வரும்னு சொன்னீங்களப்பா. எல்லா ஜனத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக ஆண்டவரே சோதரம். ஆலயமில்லா இடங்கள் ஆலயங்கள் கட்டப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஜனங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு சோதரம். ஆண்டவரே, உமக்கு சோதரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஊழியங்களுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆவிகளை கர்த்தர் கட்டி போடும்படியா நம்ம ஜெபமா. சோதரம். ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள், சத்துருவின் சேனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் உடைக்கப்படுவதாக, அவைகள் தெரிக்கப்படுவதாக, அவைகள் ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா, அந்த இருந்த இடம் தெரியாமல் ஓடுவதாக, அந்த ஏரியாவை விட்டு ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே சோதரம், சோதரம், சோதரம். ஆண்டவரே, ஜனங்கள் ஆலயத்தில் கூடி வரும்படி தடை பண்ணுகிற எல்லா ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா பிசாசின் தந்திரங்கள், மனுஷிக ஆவிகள், விரோதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் அப்புறப்படுத்தி போடுவீராக. கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எதுவும் எதிர்த்து வராதவர் கர்த்தர் அவைகளை நீர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அடைக்க நினைக்கிற எல்லா வாசல்களையும் கர்த்தர் நீர் திறப்பீராகப்பா. ஆண்டவரே, மூடப்பட்ட சபைகள் மீண்டும் திறக்கப்படும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. நீர் சொல்லாகும், கட்டளையிட்டால் நிற்கும். நீர் சொல்வீராகப்பா, நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. அதிகாரம் உள்ள தேவனீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் உதவி செய்யும். சபைகள் மூலமாய் இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், சபைகள் மூலமாய் இந்த தேசம் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே நீர் கிரியை செய்வீராகப்பா. அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும்.
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் திருச்சபைகள் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காய் ஆசீர்வதிக்கிறதுக்காய் சோதரம் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் அவரை வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படி எத்தனையோ மிஷினரிகள் சொந்த அவங்களுடைய ஊரை விட்டு வெளியே கடந்து சென்று கர்த்தருடைய ஊழியங்களை செய்கிற அநேக மிஷினரிகள் இருக்கிறாங்க. தாகத்தோடு வாஞ்சையோடு அர்ப்பணிப்போடு செய்கிற இந்த ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஊழியக்காரருக்கு விரோதமாய் எழும்புகிற கிரியைகளை கர்த்தர் அழிக்கும்படியாக இதற்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, ஊழியம் செய்கிற எல்லா ஊழியக்காரர்கள் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சிறு ஊழியல் முதல் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எந்த ஊழியங்கள் செய்தாலும் ஆண்டவரே கர்த்தர் அந்த ஊழியக்காரரை நீர் வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தணும். என் தேசத்தில் செய்கிற எல்லா ஊழியக்காரர்களை கர்த்தர் நீர் வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்தணும். அர்ப்பணிப்போடு ஆண்டவரே, தியாகத்தோடு ஆண்டவரே அப்பா, ஊழியம் செய்கிற ஊழியக்காரரை கர்த்தர் நீர் வல்லமையா எடுத்து நீர் பயன்படுத்தணும். ஆண்டவரே ஊழியத்துக்கு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கரம் கூட கடந்து வருவதாக ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே சோதரம். அவங்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. நீர் பரலோகத்திலிருந்து நீர் கட்டளையிடுவீராக. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் கர்த்தர் நீர் பரலோகத்திலிருந்து நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சோதர. சரீர சுகத்தை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே சோதர. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க. அவருக்கு மூலமாய் அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, உம்முடைய கிரியைகள் நடப்பதாக, ஆத்துமாக்கள் திரளாய் ரட்சிக்கப்படுவார்களாக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்வீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோதரம். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்கப்பா. ஊழியக்காரருக்கு விரோதமாக எழும்ப நினைக்கிற எல்லா கிரியைகள் அழிக்கப்படுவதாக, மனுஷிக ஆவிகள் அழிக்கப்படுவதாக, சத்துருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. ஆண்டவரே கர்த்தர் நீர் ஒவ்வொரு ஊழியக்காரையும் பலப்படுத்தி இன்னும் அதிகமாய் வல்லமையாய் அக்னியாய் கர்த்தர் நீரை பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய தேவை எல்லாம் கர்த்தர் நீர் பார்த்து கொள்ளும். ஆண்டவரே அவங்களை ஆசீர்வதித்து நீங்க பயன்படுத்தி நடத்தி அருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். தொடர்ந்து நாம் செய்கிற கிராம ஊழியங்களுக்காக கர்த்தர் இந்த கிராம ஊழியங்களை அவர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் எல்லாரும் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த அந்த கிராமங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் 14 கிராமங்களிலே உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் கடந்து போகிறோம். அநேக வீடுகளில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் அற்புதங்களை ஆண்டவரே செய்வீராக. ஒரு ரட்சிப்பை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அந்தந்த கிராமங்களுக்கு கிரியை செய்கிற எல்லா பலவான்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நிர்மூலமாவதாக. அதனுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் நீர் நிர்மூலமாக்குவீராக. ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கிராமங்களை எல்லாம் நீர் ஆளுகை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுங்கிற நாமத்தை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். அநேக குடும்பங்களிலே நாங்கள் உம்முடைய நாமத்தை சொல்லி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆத்துமக்களை ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு ஒரு பலனையும் கர்த்தர் நீர் கொடுக்கணும். ஆண்டவரே விதைத்த விதைகளுக்கு நல்ல ஒரு அறுவடையை கர்த்தர் நீர் கொடுக்கணும். ஆண்டவரே ஆத்தும மேய்ப்பு ஆத்தும ரட்சிப்பு உண்டாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவின் போராட்டத்திலிருந்து கர்த்தர் அநேகருக்கு ஒரு விடுதலை கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த கிராமங்களிலே கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே செய்வீராக. ஆண்டவரே நீர் செய்வீராக. ஆலயம் இல்லாத இடத்தில் ஆலயங்கள் கட்டும்படியாக கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. ஆராதிக்கும்படியாக அநேக ஜனங்களை கர்த்தர் நீர் கொண்டு வருவீராக. கர்த்தர் நீர் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கிராம ஊழியங்கள் மூலமாக அந்த கிராமங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை நீர் பலப்படுத்தும். எங்களை வல்லமையாக எடுத்து நீர் பயன்படுத்தும். எங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் இந்த கிராமத்திலே நீர் செய்வீராக. ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அநேக இடங்களிலே கர்த்தர் திறந்த வாசலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவர் எங்களுக்கு எதிராக வருகிறவர்களை கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. ஆண்டவரே சத்துருவின் போராட்டத்தை கர்த்தர் நீர் அப்புறப்படுத்தி போடுவீராக. ஆண்டவரே கர்த்தருடைய தூதர்கள் எங்களோடு கூட கடந்து வருவார்களாக. உம்முடைய
சேனை எங்களோடு கூட கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்ப எதிர்ப்புகள் தடைகளை கத்து நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே, இந்த ஊழியத்துக்கான எல்லா தேவைகளையும் கத்த நீர் சந்திக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதனுடைய காரியத்தை எல்லாம் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஊழியத்துக்கான வேன் வாங்க கத்தர் உதவி செய்யும், தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கிராம ஊழியங்கள் 14 கிராம ஊழியங்களிலே கத்தர் நீர் மகிமைப்படுவீராக. நாங்கள் செய்த ஊழியத்திலே நீர் கிரியை செய்வீராக. ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படணும். தொடர்ந்து கத்தர் இந்த இடங்களிலே நாங்கள் கடந்து போகும்போது நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாக அப்பா கத்தர் நீர் உதவி செய்யணும். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாய் கத்தர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும். கடந்து போற ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்த நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லாரும் சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையானதை காலவேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை சபை கேட்டுக்கிறீங்க. சபைகளுக்கும் ஊழியர்களுக்கும் ஆண்டவரே, நாங்கள் செய்த கிராம ஊழியர்களுக்கும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, அற்புதங்களை செய்யும், நல்ல செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்யும். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் தேசத்தில் உங்களுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எல்லாவற்றும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் உட்காருவோம். சரி, எடுத்துட்டியா? ஃபஸ்ட்டு உள்ளது என்னதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கங்க பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? ஃபஸ்ட்டு உள்ளது என்னது? தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தலாம். ரொம்ப ஈஸி. சகரியாவில் 14ஆம் அதிகாரத்தில் கடைசி அந்த இது. என்னன்னு தெரியலையா? தெரிஞ்சவங்க கரங்களை வைத்துங்க பார்ப்போம். யாருக்குமே தெரியல. சரி, நீ சொல்லு, சத்தமா சொல்லு. ஒலிவமலை. சரியா, ஒலிவமலை. சரியா, அவனுக்கு கரங்களை தட்டிக்கோங்க சாமிகளுக்கு. ஒலிவமலை என்ன? கடைசி அந்த 14ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வருகை குறித்து 2வது சகரியா 14ஆம் அதிகாரத்தில் கடைசி அதிகாரத்தில் இயேசுவின் 2ஆம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய பாதம் எங்கே வரும்? ஒலிவமலையில் வரும். அந்த மலை எப்படி பெரியும்? கிழக்கும் மேற்குமாக 2ஆக என்ன செய்யுமா? பிரியும் சொல்லி இந்த 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்போ சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு முன்பாகவே சொல்லப்பட்டிருக்குது. சரியா, ஒலிவம் மலை. சரி, 2வது இது என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ மல்லிகையா வந்தாச்சு. இது என்னது கண்டுபிடிங்க பாப்பா. தெரிஞ்சவங்க கரங்களை உயர்த்துங்க. எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்க. இது ரொம்ப ஈஸி தான். மிஸ்ஸுக்கு இங்கே சரி சரி, அவங்க 2 பேர் சொல்கிறீங்களா? நீ சொல்லுமா? நீ சொல்லி சத்தமா. நீதியின் சூரியன். சரி, அவங்க கரங்களை தட்டிக்கோங்க. அதாவது அது நீதிமன்றம் என்ன, அது நீதியின் அப்படி வர்றதுக்காண்டி எண் போட்டது. அப்புறம் என்னதுன்னா சூரியன் உதிக்குது. சரியா, நீதியின் சூரியன் உதிக்கும். சரி, 3வது கொஸ்டின் ஆன்சர். தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை டேஸ் பலியிடுகிறவன் சபிக்கப்பட்டவன். சரியா, தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை டேஸ் பலியிடுகிறவன் சபிக்கப்பட்டவன். அதாவது யாருக்கு? சரி, அது போடாம இருக்கிறேன். கர்த்தருக்கு, ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு. சரியா, இது ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு. தன் மந்தையில் கடா இருக்கும்போது கெட்டு போனதை எனக்கு பலியிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஆசாரியர்களுக்கா, லேவியர்களுக்கா, இல்லைன்னா கர்த்தருக்கா? யாருக்கு பலியிடுகிறார்கள்? ஒரு வசனம் வசனம் சொல்லியது. சரி, இது தெரியுமா உங்களுக்கு? முதல் ஆன்சர் அதுதான் ஆன்சர்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தர், கர்த்தருக்கு
கர்த்தருக்கு கொஞ்சம் யோசிக்கிங்க இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் சொல்லலாம். சரி சரி, ஆசாரியர்களுக்கு கெட்டு போனதே பலியிடுகிறார்கள் ஆசாரியர்களுக்கு. சரி, லேவியர்களுக்கு லேவியர்களுக்கு லேவியர்கள் யாருன்னா ஆசாரிகள், இவங்களாம் ஊழியக்காரங்க, வேலை செய்கிறவர்கள். ஆசாரியர்கள் முன்ன இருக்கிறவங்க, பிரதானமானவர்கள். சரி சரி, கர்த்தருக்கு பலியிடுகிறவன் சபிக்கப்பட்டவன். சரியா? அதுதான் ஆன்சர். என்ன, கர்த்தருக்கு யாருக்கு பலியிட்டாலும் ஆசாரிகளுக்கு பலியிடுகிறதுக்கல்ல, அவங்க பலியிடுறவங்க. லேவியர்கள் வேலை செய்கிறவர்கள். யாருக்கு முதல்ல பொதுவாக பலியிடுறாங்க? கர்த்தருக்கு, படைத்த தேவனுக்கு. சரியா? அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, எனக்கு கெட்டு போனதை பலியிடுகிறவன் சபிக்கப்பட்டவன் சொல்லி. சரியா? சரி, வெளி கரங்களுக்கு தட்டிக்கோங்க. கர்த்தருக்கு என்னது ஆன்சர்? சரி, அப்போ கர்த்தருக்கு நம்ம எப்படி நல்லா பலியிடணும்? நல்ல, ஆமாம், கெட்டு போனதுன்னா என்னது? நல்ல ஆடுலாம் இருக்குது, கடை இருக்குது, ஆனால் என்னது? உடஞ்சது, நெசல் கொண்டது, சூம்பி போனது, அப்படி என்ன செய்கிறாங்களாம்? பலியிடுறாங்களாம். அப்போ கர்த்தருக்குன்று கொடுக்கும்போது அது நம்ம எப்படி இருக்கணும்? அது பெஸ்ட்டாக இருக்கணும். சரி, இரண்டாவது, என் ஆலயத்தில் டேஸ் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். சரியா? என் ஆலயத்தில், எவ்வளோ கர்த்தர் உரிமையாக சொல்கிறாரு, என் ஆலயத்தில் டேஸ் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். எது உண்டாயிருக்கும்படி? ஃபஸ்ட்டு வந்து ஆகாரம், ரெண்டாவது பலி, மூணாவது ஆசீர்வாதம். இதில் நீங்கள் எது சொல்கிறீங்க? அவருடைய ஆலயத்தில் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எதுக்கு கொடுக்குறோம்? ஆகாரம் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆகாரம் யாருமே இல்லையா? சரி, பலி, பலி, ரெண்டாவது பலி, பலி சொல்றியா இல்லையா? சரி, மூணாவது ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படி. சரி, 2 பேர் கரங்களை எடுத்தாங்க. சரி, இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. சரியா? என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை கொண்டு வாருங்கள். சரியா? கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? ஆகாரம். என்ன, இப்போ நம்ம ஆசீர்வாதம் சொல்கிறோம். அந்த நாட்கள் என்னன்னா பொதுவாக வசனத்தை நம்ம மேன் பண்ணோன்னா ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. அவருடைய ஆலயத்தில் என்ன வசனம் இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, நம்ம கொடுக்கறதுனால, பலி செலுத்துக்கிறதுனால நம்ம என்ன நடக்குது? ஆசாரிகளுக்கு அவங்களுக்குரிய பங்கு போகுது, கர்த்தருக்குரிய பங்கு என்ன செய்யுது? அது வருது. அப்போ என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி, என்ன உண்டாயிருக்கும்படி தசமங்களை கொண்டு வரும். இந்த கொரோனா காலத்தில் எத்தனை ஆலயத்தில் நம்ம காணிக்க செலுத்த முடியாமல் என்ன செஞ்சது இருந்தது. நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறதுங்கிறது வேற, நம்ம நேரடியாக கர்த்தரை வந்து ஆராதித்து நம்முடைய தசம பாகத்தை கர்த்தருக்கு நேரடியாக கொடுப்பது என்பது வேறு இல்லையா? அந்த ஆசீர்வாதம் வேறு. சரியா? அப்போ கர்த்தருடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கணும். சரி, மூணாவது இது சொல்றீங்களா பார்ப்போம். ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தரின் டேஸ். சரியா? அதாவது ஆசாரியன் யார்? அதுதான். சரியா? ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தரின் டேஸ். அதாவது தூதன், ரெண்டாவது பணிவிடைக்காரன், மூணாவது வேலைக்காரன். சரியா? நீங்கள் அதாவது வசனத்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் படித்த இந்த மல்கியா இந்த 4 அதிகாரத்தில் நீங்கள் படித்ததை நீங்கள் சொல்லணும். நிறைய இது இருக்குது, ஆனால் நீங்கள் படித்ததில் வாசத்துலேருந்து எடுக்கப்பட்டது. சரியா? ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தரின் டேஸ். சரி, தூதன் அப்படிங்கிறவங்க கரங்களை எடுத்துங்க. சரி, பணிவிடைக்காரன், பணிவிடைக்காரன். சரி, வேலைக்காரன், வேலைக்காரன் யார் இல்லையா? சரி, இதற்கான பதில் என்னன்னா தூதன். சரியா? அந்த பாபாக்கு. சரி, கரங்களை தட்டிக்குவாங்க. ஆசாரியன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் சொல்லியிருக்கு. சரியா? ஒரு தூதன். அப்போ அவங்க தூதன், அவங்களுடைய வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமா? கடந்து வரும். அந்த வார்த்தை கேட்பதுக்கு ஜனங்கள்லாம் என்னது? ஆசாரியன்னா ஆலயத்தில் இருந்து பிரசங்கம் பண்ணுகிறவன், ஊழியம் செய்கிறவன். அப்போ அவன் கர்த்தருடைய தூதனாக இருந்து அவர் சொல்லுகிற வார்த்தையை என்ன செய்ய தூதன் என்ன செய்வான்? தூது அனுப்புற இல்லை, நம்ம சொல்லுவோம்ல தூதரகம் சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் என்னது ஒவ்வொரு நாட்டின் தூதரகம் இருக்குது. அப்போ அந்த நாட்டின் தூதரகம்னா அவங்க நாட்டு சார்பாக நம்ம நாட்டில் இருந்து என்ன செய்வாங்க? பேசுவாங்க. எங்கள் நாட்டில் எங்கள் பிரதமர் வரணும்னு நினைக்கிறாரு, நம்ம நாட்டு இந்த இந்தியாவுக்கு வரணும்னு நினைக்காரு, இதை குறித்து பேச நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. சரி, உங்கள் பிரதமர் வர சொல்லுங்கள். அப்போ அவங்க வந்து அவங்க மூலமாக, இப்போ அமெரிக்கா தூதரகம் இங்கே இருக்குன்னா
அமெரிக்காவுக்கு சார்பாக நம்ம நாட்டில் இருக்குது, அவங்க சார்பாக நம்ம நாட்டில் இருந்து அவங்க பேசுவாங்க. அப்போ அது தூதரங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆசாரியன் கர்த்தருடைய தூதன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அப்படி ஜனங்கள் வந்து வார்த்தையை எதிர்பார்த்து காத்திருப்பாங்களாம். இன்னைக்கு என்ன வார்த்தை கர்த்தர் இந்த ஆசாரியன் மூலமாய் பேச போகிறாரு. அப்போ கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லுகிறவன் தான் தூதன். அதான் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. 2ஆம் அதிகாரத்தில், மல்கியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் என்ன செஞ்சுருப்பீங்க, வாசிப்பீங்க. சரியா? சரி, நம்மளுக்கு பழைய ஏற்பாடு முடிஞ்சது. அப்புறம் புதிய ஏற்பாடு மத்தேயு 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரை நம்ம என்ன செய்வோம், வாசிப்போம். மத்தேயு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போயிடுவோம். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள், மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. கர்த்தரை பாட்டு பாடி கைத்தட்டி, ஆமாம், அவங்களோட என்னெல்லாம் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட், ஆமாம், தம்பூரு எல்லாம் வைத்து வாசித்து கர்த்தரை பாடி அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. எப்படி மகிமைப்படுத்துகிறாங்களாம், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி அவங்க மகிமைப்படுத்துகிறாங்க. இப்போ பொதுவாக கர்த்தர் யுத்தத்தில் அவர் வல்லவர். இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, ஒரு வல்லவராக இருக்கிறார். வல்லவர்னா சும்மா நம்ம ஒரு வார்த்தை கிடையாது. வல்லவர்னா அவர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம். நம்ம வாழ்க்கையில் இயேசு வல்லமையுள்ளவர். நீங்கள் சொல்லணும், என் வாழ்க்கையில் இயேசு வல்லமையுள்ளவர், அவருடைய நாமம் வல்லமையுள்ளது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம சொல்ல பழகணும். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாடி துதித்தாங்க. இதற்கு காரணம் என்னன்னா, 14ஆம் அதிகாரத்தில் நம்ம 14ஆம் அதிகாரம், அதே முந்தின அதிகாரம், அந்த யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருப்பார். என்ன காரியம்னா, செங்கடலை அவர் பிளந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடந்து போவதற்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் உண்டாக்கியிருப்பார். அப்படிப்பட்ட அற்புதத்தை பார்த்து அனுபவித்த இந்த ஜனங்கள் எப்படி துதிக்கிறாங்க கர்த்தரை, கர்த்தர் யுத்தத்திலே அவர் வல்லவர். அப்போ நம்ம நினைக்கணும், கர்த்தர் என் வாழ்க்கையில் அவர் இருக்கிறார், அவர் எப்படிப்பட்டவர், வல்லமையுள்ளவர். அவர் வல்லமையுள்ளவர்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம அவரை துதிக்கணும், அவரை ஸ்தோத்தரிக்கணும். இங்கே நம்ம அந்த 14ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது, அந்த 14ஆம் அதிகாரம் அந்த 3வது வசனத்தை நாம் வாசிப்போம். 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். இது சொல்லுகிறது யாருன்னா, கர்த்தர் வந்து மோசையோடு கூட பேசுகிறார். மோசையோடு கூட பேசும்போது ஆண்டவர் தான் இப்போ வெளியே கொண்டு வந்தது யாரு, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது யாரு, ஆண்டவர் மோசையை அனுப்பி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வராங்க. கொண்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு நல்ல ஒரு வழி இருக்குது. இப்போ வந்து நம்ம அண்ணா நகருக்கு போகணும்னா இப்படி போகலாம், இந்த வழியை எப்படி கிளக்காமல் போனால் அண்ணா நகர் 12 பிடிச்சி நேராக பிடிச்சிடலாம். ஆனால் நம்ம எப்படி போகலாம், இப்படியும் என்ன செய்யலாம், மில்லர்புற வழியாக சுற்றி அப்படி வீடு சூழ்நிலை போய் அப்படியும் நம்ம என்ன செய்யலாம், போகலாம். பல பாதைகள் இருக்குது. அதே மாதிரி தான் கானான் தேசத்துக்குள்ளே போவதற்கு பல வழிகள் இருந்து, சீக்கிரமாய் போவதற்கான வழியும் இருந்து, கர்த்தர் அவங்களை வேறு விதமாய் வழி நடத்தினார். அந்த வழி நடக்கும்போது தான் இந்த கீழே நீங்கள் 2ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீங்க, அவங்க ஈரோத் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வழியாக தான் நீ போகணும். அப்போ கர்த்தர் தான் செங்கடலுக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டது. இப்போ விட்ட உடனே இந்த பார்வோன் எப்படி சொல்லுவானா, அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தேசத்தில் திகைத்து திரிகிறாங்க, வழி தெரியாமல் நிற்கிறாங்க, ஒரு மாதிரி மெண்டல் ஆகிட்டாங்க. அவனுங்க போக வேண்டிய பாதை வேற, இவனுங்க ஏதோ ஒரு இடத்துல நிற்கானுங்க, வழி தெரியாமல் திகைத்து திரிகிறாங்க. இப்போ சிலவங்க வழி தெரியாமல் பார்த்துருக்கீங்களா, அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க. அப்புறம் கடைசியில் பார்ப்பாங்க, யார்ட்டே கேட்பாங்க, எங்கே அங்கிட்டு போகணும், எப்படி ஒரு வழி, இந்த வழி கிட்டாமல் போகணுமே, நான் எப்படி போகணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க திகைத்து திரிகிறாங்க, வனாந்தரம் அவங்களை அடைத்து போட்டது, அவங்க எங்கேயும் போக முடியாது. அதனால நம்ம என்ன செய்யும், அவங்கள போய்
ஆமாம், மீண்டும் அவங்களை என்ன செய்யும், நம்மளுக்கு வேலை செய்வதற்கு அவங்கள மீண்டும் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்வோன் என்ன செய்கிறான், நினைப்பான். பார்வோன் நினைப்பான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். சில நேரத்தில் கூட நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க என்ன செய்வாங்க, நினைப்பாங்க, இவன் என்ன செய்ய போகிறான், இவன் வாழ்க்கையில் என்ன உருப்பட போகிறான், இவன் போகிற பாதையே என்னது சரியில்லாத பாதை, இவன் படிக்கிற படிப்பு சரியில்லாத ஒரு சப்ஜெக்டு, இந்த சப்ஜெக்டை வச்சு இவன் என்ன 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 செய்ய போகிறான், இவனுடைய திறமைக்கு இது தகுதி இல்லை, ஆனால் இவன் என்ன பண்ண போகிறான், ஒரு மாதிரி என்ன செய்கிறான், நம்ம என்னது பித்து பிடித்து இருக்கிறான் அவன் அப்படின்னு சில நம்மளை சொல்லலாம். என்ன சில ஒரு மாதிரி கைட் பண்ணுவாங்க, நீ இதை எடுத்து அதை படிக்கலாம், இதை எடுத்தால் இந்த மாதிரி வேலைக்கு போகலாம், என்ன நீ இன்னும் பண்ணலாம், இன்னும் தொழில் செய்யலாம், என்ன வேலை செய்யலாம், அங்கே பாரு இங்கே பாருன்னு அப்படின்னு ஆளுக்கு ஒரு திசைக்கு நினச்சிவாங்க சொல்லுவாங்க. நம்மளும் அவங்க பேச்சை கேட்டோம்னா அங்கங்கே போய் திகச்சு கடைசியில் அப்படியே ஆமாம் பித்து பிடிச்சி உண்மையிலே ஆயிடுவான். ஆனால் இங்கே கொண்டு வந்தது கர்த்தர், இங்கே கொண்டு வந்தது இவர்களை வழி நடத்துவது கர்த்தர். மோசையின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் பார்வோன் நினைக்கிற பார்வை என்னன்னா, இவங்க உண்மையிலே திகச்சிடுறாங்க, வழி இல்லாமல் இப்போ மாட்டிக்கிட்டானுங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இவங்களுக்கு பொழைக்க தெரியாது, மீண்டும் உங்களை அடிமைப்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்வோன் என்ன செய்கிறான், நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் பாருங்க அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அங்கே என்ன செய்கிறாரு, அவர்களுக்காக என்ன செய்கிறாரு, ஆமாம் செங்கடலை இரண்டாக பிரித்தார். சில நேரத்தில் நம்மளை சொல்லலாம், இவன் ஒரு லூசு, ஒரு பைத்தியம், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன சிலவங்க ஏதாவது நம்ம கேட்டோன்னா வேலை நிமித்தமாக கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவாங்க, எப்போ இங்கிலீஷ் தெரியணும் உனக்கு தெரியாது, செட் ஆகாது, ஏதாவது சொல்லி நம்மளை மட்டம் தட்டுவாங்க. அப்போ கர்த்தர் நம்ம கூட இருந்தாருன்னா அவர் வேறு விதமாய் வழிநடத்தார். இவன் மூலமாய் நம்மளுக்கு உதவி செய்யணும் அவசியம் கிடையாது. கர்த்தர் அவரே நம்மளுக்கு என்ன செய்வார், நமக்காக ஒரு வழியை என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமாம் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறாங்க, வனாந்தரத்தில் அடைத்து இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களுக்காக ஆமாம் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்தார். இதை நினைத்து தான் அந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, சந்தோஷத்தில் துள்ளி பாடி அந்த அனுபவத்தை பெற்றதான் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு கிடைக்காதுங்கிறத ஆண்டவர் கொடுத்தாருன்னா அந்த சந்தோஷத்துக்கு அளவு இல்லை, அதை அனுபவிக்கிறது தான் தெரியும். அவங்க என்ன செஞ்சாங்க, கர்த்தரை பாடி துதித்தாங்க. என் வாழ்க்கையில் கர்த்தர் வல்லவர், அவர் வல்லமையுள்ள ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லி துதித்தாங்க. அப்போ நம்மளும் சொல்லணும் ஒவ்வொரு நாள் விசுவாசர், ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவர், என் வாழ்க்கையில் நீர் வல்லமையுள்ளவர், நீ வல்லமையான காரியங்களை செய்ய முடியும்னு சொல்லி நம்ம துதிக்கும் போது கர்த்தர் வல்லமையான காரியங்களை என்ன செய்வார், ஆமாம் செய்வார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது அங்கே அந்த 10ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 10-11 நீங்கள் வாசிங்க. 10-11 பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன அப்படின்னு சொல்லி அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிடுறாங்க. ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி நிற்காங்க. ரெண்டாவது என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, உமக்கு அறிவில்லையா, மோசையை பார்த்து கேட்காங்க, அங்கே பிரேத குழி இல்லைன்னு சொல்லி இங்கே வந்து கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனையோடு சொல்கிறாங்க. அதாவது ஜெபம் பண்ணுறான், ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன சொல்கிறான், எங்களை கொல்லுறதுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்க, கர்த்தரை நோக்கி கூப்பிட்றான், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும். இந்த இப்போ சொல்ல ஒரு நோயாளி வச்சுக்கிடுவோமே, சும்மா ஒரு சாதாரணமாக ஒரு நோயாளி இருக்கான், ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை சுகமாக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே எனக்கு கொல்வதற்கு என்ன சாகிறதுக்கு அந்த நோயை நான் அனுப்பிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவங்கிட்ட என்ன செய்வோம், பேசுவோம். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம், முறுமுறுப்போம். அதே மாதிரி தான் இவங்களும், அது அவங்களோட சூழ்நிலை. நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கூட சில இடத்துல சொல்லுவோம், கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு இது எப்படி ஆகும் ஆண்டவரே, இப்படியே இருந்து ஆமாம் அப்படியே போக வேண்டியதான் அப்போ நம்ம நினைப்போம். அதாவது நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி என்ன செய்வோம், மோசக்கிட்ட ஆமாம் சொன்ன மாதிரி நம்ம சொல்லுவோம், நாங்கள் சாகிறதுக்கு என்னது நீங்கள் மனக்கட்டு நீங்கள் கூட்டு வந்திருக்க, அங்கே இருக்கும்போது கூட நாங்கள் ஏதாவது அடிமத்தனை வேலை பார்த்துட்டு சோறை தின்னுக்கிட்டு இருக்க இடமாவது இருந்தது, ஆனால் நீ எங்களை அவனை மீறி கூட்டு வந்து எங்களை அவன் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்கிறான். ஜெபமும் பண்ணுறான், மோசக்கிட்ட இப்படி முறுமுறுத்து
என்னது பேசுகிறான். ஆனால் அது சூழ்நிலை, நம்ம அது குறை சொல்லக்கூடாது. நம்ம கூட சில நேரத்தில் அப்படி சொல்லுவோம், நம்ம என்ன கர்த்தர் அவங்க நேரடியாக அற்புதங்களை பார்த்தவர்கள் தானே, ஆனால் அற்புதம் அப்புறம் நடக்கலை, அதுக்கப்புறம் தான் அற்புதம் நடக்குது. அப்போ சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுறோம், ஆனால் சூழ்நிலை பார்த்தோம்னா நம்ம என்ன செய்கிறோம், புலம்புறோம், என்னடா வாழ்க்கை இது. ஆனால் ஆண்டவர் நம்ம ஜெபம் பண்ணுற, ஆண்டவர் என் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும், என் வாழ்க்கையில் நீங்கள் இருந்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை தேவையை சந்திங்கப்பான்னு ஜெபம் பண்ணுறோம். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்குது, ஒரு தேவையும் சந்திக்கப்பட முடியாமல், ஒன்றும் நடக்காமல் என்னது பழைய மாதிரி தான் இருக்குது. அப்புறம் என்ன சொல்கிறோம், என்ன வாழ்க்கை ரொம்ப வெறுப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம் இல்லையா. அது ஒரு இயல்பு தான். ஆனால் ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ வல்லமை உள்ளவராக இருக்கீங்கப்பா, என்னை பலப்படுத்துங்கப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம திடப்படணும், நம்ம பலப்படணும். இதே மாதிரி தாவீது நினைத்திருந்தா அவன் இழந்ததை திரும்ப பெற்றிருக்க மாட்டான் இல்லையா. தாவீது எல்லாவற்றையும் போயிட்டு, நம்ம 400 கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நம்ம குடும்பமே எல்லாம் போயிடுச்சு, நம்முடைய உடைமைகள் நம்ம சேர்த்து வைத்து சம்பாதித்தம் எல்லாம் போயிடுச்சு, இனிமே நம்ம உயிரை காப்பாற்றிக்கிடுவோம், அவங்கள எப்படி காப்பாற்ற முடியும், இனி முடியாது அப்படின்னு சொல்லி தாவீது அழுதுகிட்டே உட்காந்துருந்தானா அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான், விட்டதை பிடிச்சிருக்க மாட்டான். ஆனால் கர்த்தருக்குள்ள தைரியமாகி அந்த அழுதான், தாவீது அழுதான், எல்லாம் இழந்துட்டேன், என்ன பண்ணுவேன், என்ன செய்வேன், என் பொருள் இத்தனை வருஷம் சேர்த்து வச்சதெல்லாம் போச்சு, என் குடும்பம் போச்சு அப்படின்னு அழுதான். ஆனாலும் கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்துன்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணான். ஆண்டவரத்தில் கேட்டான், நான் ஆண்டவரே நான் போகட்டுமா, நான் எப்படி எனக்கு வழி செய்யும், ஒரு வழி காட்டும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறேன், நீ போ, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ என்ன செய்வ, திருப்பி கொண்டு வருவாய். அதே மாதிரி தாவீது போய் என்ன செஞ்சான், எல்லாவற்றையும் ஆமாம் திருப்பி கொண்டு வந்தான். வெறும் 200 பேர் தான் போனாங்க, இருந்தது 400 பேர் வச்சே ஒன்றும் செய்ய முடியாமல் அழுதான். ஆனாலும் கர்த்தருக்குள்ள திட்டப்படுத்தி போய் எல்லாம் இழந்ததெல்லாம் பிடிச்சு கொண்டு வந்தான், திருப்பி கொண்டு வந்தான். நம்ம நேரத்தில் சில நேரத்தில் நினைப்போம், இப்படி தான் இருப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆனால் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே நான் ஆசீர்வதியும் ஜெபம் பண்ணுறோம், என் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுன்னு ஜெபம் பண்ணுறோம், ஆனால் வாழ்க்கை அப்படி இருக்குது. ஆனால் நம்ம அடுத்து என்ன சொல்கிறோம், என்னத்தை ஜெபம் பண்ணி எப்படி நடக்காது அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே இருந்தோமானால் தாவீதை மாதிரி நம்ம ஜெபம் அழுவோம், ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், நீர் வல்லமையுள்ளவர், நீர் யுத்தத்திலே நீர் வல்லமையுள்ளவர் சொல்லி துதிக்கும் போது, அந்த கர்த்தரை துதிக்கும் போது ஒரு பலம் நம்மளுக்குள்ளே, ஒரு விசுவாசம் வரும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியம் நடக்கும்போது நம்மளுக்குள்ளே கர்த்தர் செய்வார், கர்த்தர் கண்டிப்பாக செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். அதை தான் இஸ்ரவேல் சொன்னாங்க, கர்த்தர் பின்னால் பார்க்காங்க, பார்வான் வாரா, கர்த்தரை நோக்கி முறையிடுறாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்றணும். அதுக்கப்புறம் மோசையை பார்க்குறாங்க இல்லையா, இங்கிட்டு பார்க்கும்போது கர்த்தரை பார்க்காங்க, மோசையை பார்க்கும்போது இவன் தான் காரணம், நம்மளை கொண்டு வந்து இங்கே நினைச்சுட்டான், கொள்வதற்கான ஒரு வழியை பார்த்துட்டான்னு சொல்லி இவனை பார்க்கும்போது அந்த கோவம் வருது, என்ன அப்படியும் இருக்கும். அங்கே எதிர்ப்பை பார்க்கும்போது ஆண்டவரே இதை மாற்றும், இதிலிருந்து என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறோம். ஆனால் மோசையை பார்க்கும்போது இவன் தான் காரணம், இவன் தான் நம்மளை பேசி மயக்கி அங்கிருந்து கூட்டு வந்து நம்மளை கொல்ல பார்க்குறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் கர்த்தர் அதுலேயும் அவங்களுக்கு என்ன செய்கிறார், அவங்கள பலப்படுத்தி அவங்களுக்கு உதவி செய்கிறார். மோசை சொல்கிறேன், ஜனங்களை பார்த்து 13ஆம் வசனத்தில் பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு தான் இருப்பீங்க, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் நின்று கொண்டு இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார், யுத்தம் பண்ணுவார். அப்போ அந்த ஜனங்களுக்காக இயேசு யுத்தம் பண்ணி அற்புதங்களை செய்து செங்கடலை பிளந்து வழியை உண்டு பண்ணி, அந்த வழியில் அந்த செங்கடல் இவங்களுக்கு அனுகூலமாக இருந்தது, வழி உண்டாயிருச்சு. ஆனால் எகிப்தியருக்கு எப்படி இருந்தது, ஒரு அழிவை உண்டு பண்ணிச்சு. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நம்ம கூட இருப்பார். ஆனால் நம்ம வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை செய்ய முடியும், நம்முடைய குடும்ப சூழ்நிலையை அவர் மாற்ற அவராலே ஆகும். நம்ம ஜெபம் பண்ணோம், ஆனால் குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும், நம்ம ஜெபிக்கிறது ஆண்டவரே வேற மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தர் செய்வது வேற மாதிரி என்ன செய்யும், நடக்கும். நம்ம நினைத்தது என்ன செய்யும், நடக்கும். இரண்டாவது அந்த அந்த 19ஆம் வசனம், 19ஆம் வசனம் வாசிங்க, 14-19. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. இங்கே பாருங்க, இப்போ நமக்கு முன்பாக ஒரு மனிதன் நிற்கிறான், இவன் இருந்தால் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு அந்த மனிதன் நம்மளை விட்டு விலகி போயிட்டான்னு எப்படி இருக்கும், சோழி முடிச்சது, இவனை நம்பி நான் வந்தேன், என்னது கெட்டு போயிட்டேன், நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும்
அந்த இஸ்ரவேலின் சேனைக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக இருந்த தேவதூதன் விலகிட்டாரு. அப்போ முன்னே இருக்கிறோம் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பேர் ஜனங்கள் தெரியுமா? புத்திரர்களே 6 லட்சம் ஜனங்கள் சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய மனைவிகள், அவங்களுடைய பிள்ளைகள், குழந்தைகள், ஆடு மாடு, அவங்களுடைய பொருட்கள் இல்லையா, சும்மா எல்லாத்தையும் விட்டா வந்தாங்க, எல்லாத்தையும் கொண்டு தான் வந்தாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது முன்ன இருக்கிறவனுக்கு அங்கே தூதன் விலகிட்டானா, முன்ன போகிற தூதன் விலகிட்டானா, அவன் எங்கே திரும்பி பார்ப்பான்? திரும்பி பார்த்தா ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த தூதன் விலகின உடனே என்ன நினச்சிருப்பாங்க? இவரும் நம்மளை கைவிட்டாரு, கர்த்தர் அனுப்பின ஒரு தூதன் நம்மளை கைவிட்டு ஓடுறாரு அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா? ஆனால் அந்த தேவ தூதர்கள் எங்கே போனாங்க? அவங்களுக்கு பின்பாக, நம்மளுக்கு முன்னாக வழியை காட்டி கொண்டு போன தேவதூதன் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். பின்னால் பார்வன் வாரா, நீ ஜனங்களை பாதுகான்னு கட்டளை. தூதன் என்ன செய்கிறான்? பின்பாக என்ன செய்கிறான்? கடந்து போகிறான். எதுக்கு? யுத்தம் பண்ணுவதற்கு. அவர்களுக்கு முன்பாக இருந்த மேகஸ்தம்பம், இரவு நேரம் மேகஸ்தம்பம் இருக்கு, அக்னி ஸ்தம்பம் இருக்கு. அக்னி ஸ்தம்பம் வெளிச்சத்தை கொடுக்குது, அவங்களுக்கு அனுகூலமாக இருந்தது. அது அவங்களை விட்டு விலகி எங்கே போச்சு? அவங்களுக்கு பின்பாக போனது. அப்போ கர்த்தரை பார்த்தீங்களா? அப்போ பயப்படும் போது பின்பாக ஆண்டவர் முன்னாக வழி காட்டினது இப்போ எப்படி யுத்தம் பண்ணுவதற்காக பின்னால் போயிட்டு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு ஒரு அனுகூலமாய் வெளிச்சமாக இருந்தது. ஆனால் எகிப்தியருக்கு எப்படி இருந்ததுன்னா, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணுகிற, அவங்களோடு கூட போராடுகிறதா என்ன செஞ்சது? யுத்தம் பண்ணுகிறதா என்ன செஞ்சதா இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அந்த அந்த ஒரு வசனம் உண்டு, அருமையான அந்த வசனம். அந்த கீழே வசனம் 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவிலே வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலிற்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ மேகம் இஸ்ரவேலையும் எகிப்தியரையும் சேர விடலை, அக்கினி ஸ்தம்பமும் இவங்களாம் சேர விடலை. நடுவில் நின்றுக்கிறாங்க. நடுவில் நின்று எகிப்தியரோடு போராடுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க ஆண்டவர் கட்டளையிட்டதுனால. ஆனால் இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்குது, அவங்களுக்கு ஆமாம் யுத்தம் பண்ணுகிறதா என்ன செய்யுது இருக்குது. அதே மாதிரி தான் அக்னி ஸ்தம்பமும். அப்போ கர்த்தர் நம்ம கூட அவர் இருப்பார். ஆனால் அவர் என்ன செய்வார்? நமக்காக என்ன செய்வார்? அவர் யுத்தம் பண்ணுவார். நம்ம நினைக்கிறோம் முன்னால் போனவன், வழி கட்டிட்டு போனவன் இப்போ விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. இல்லை, பின்பாக இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் கட்டளிடுவார், நமக்காக என்ன செய்வார்? தூதர்களுக்கு அவர் கட்டளிடுவார். நம்ம பாதம் கல்லில் இடாதபடி தூதர்கள் தங்கள் கரங்களிலே நம்மளை எப்படி போவாங்க? நம்ம நிற்க தான் செய்வோம், அவங்க நம்மளை ஏந்தி கொண்டு போவார்கள் சொல்லி சங்கீதம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்த ஒரு தெய்வம். முன்பாக வழி காட்டின தூதன் பின்பாக யுத்தம் பண்ணுகிறான். அதே மாதிரி கர்த்தர் நமக்காக என்ன செய்வார்? அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் வல்லமை உள்ளவர். அப்போ எவ்வளோ அற்புதங்கள் நடக்கும். ஒவ்வொரு காரியத்தை பார்த்தோம்னா, ஒரு செங்கடல் பிளப்பதற்கு, இந்த ஜனங்கள் காப்பாற்றப்பட்டு வெளியே போவதற்கு எவ்வளோ பெரிய அற்புதங்களெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார் இல்லையா? அந்த மேகம் 24ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மேகஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியர் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்ததுன்னு சொல்லி வேதத்தில் அப்படியே பார்க்கும்போது பார்க்குறோம். அவங்க வந்த ரதம் இல்லை, இவங்க நடந்தான் போகிறாங்க, ஆனால் இவங்க ரதத்தில் வராங்க, குதிரையில். அந்த குதிரையில் உள்ள அந்த சக்கரத்தில் உள்ள அந்த இதெல்லாம் கலண்டு விழுது, போக முடியல. ஆனால் கீழே நம்ம இந்த வசனம் கீழே பார்க்கும்போது, 21ஆம் வசனம் கீழே பார்க்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த செங்கடலில் எப்படி இருந்தது? வற்றி போனது. ஒரு தரையில் நடந்து போகிற மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. ஆனால் எகிப்தியர்கள், வண்டியில் வந்த எகிப்தியர்களுக்கு அது எப்படி இருந்ததுன்னா, போக முடியல. ஒரு ஈரப்பதத்துக்குள்ளே போனால் வண்டி சுற்றுமா? அந்த நம்ம குதிரை வண்டியை ஓட்ட முடியுமா? இப்போ வெளில வந்துச்சு, அந்த ஆப்போசிட்டில் நம்மளுக்கு தண்டலத்தில் அந்த பக்கம் களிமண்ணில் மாட்டு வண்டி என்ன செய்யப்படும்? கஷ்டப்படும். அப்போ ஒரு அந்த அந்த வண்டி சொல்லுவாங்களே, என்ன வண்டி அது? உள் வண்டி, குதிரை வண்டி. நினச்சி பாருங்களா, அது போக முடியுமா? அதுக்கெல்லாம் போக முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது எப்படி இருந்தது? தரையாக இருந்தது. அவர்களுக்கு எப்படி இருந்தது? ஆமாம், அது சக்கரங்கள் சுற்ற முடியாத அளவுக்கு, கலண்டு விழுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன செஞ்சுதான் அந்த இடம் இருந்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய பார்த்தீங்களா? அவங்க ஒரே இடம் தான், ஆனால் கர்த்தர் 2 பேருக்கும் வேறு வேறு காரியங்களை செய்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம நினைக்கிறோம் நம்ம கர்த்தரோடு கூட ஒரே மனிதர்கள் தான் நாமளும், அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? உண்டு பண்ணுவார். கர்த்தர் நம்ம கூட இருந்து
நம்மளை ஆசீர்வதித்து நம்மளுக்கு எது நம்ம நினைக்கிறோம், இவன் ஒரு பைத்தியம் ஆயிட்டான், இவன் ஒரு வழி தெரியாமல் இருக்கான்னு நினைக்கிறோம். ஆனால் இல்லை, நம்ம கத்திருக்கிறதுல ஜோம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளுக்காக ஒரு வாசலை திறப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்த தெய்வம் நம்ம வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய என்ன செய்ய முடியும். நாம் நம்பணும், அதுதான் முக்கியம் இல்லையா? அவங்க ஜோம் பண்ணாங்க, ஆனால் சூழ்நிலை நிலைத்து மோசையை பார்த்து என்ன செஞ்சாங்க? புலம்புனாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். நம்ம ஜோம் பண்ணுறோம், ஆனால் சூழ்நிலையை பார்த்து என்ன செய்யறோம்? இது எப்படி நடக்க போகுது, நம்ம வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறோம். இவன் சொல்கிற மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்குது நம்ம நினைக்கிறோம். இல்லை, ஆனால் கர்த்தர் நம்ம தொடர்ந்து நம்ம தாவீதை மாதிரி பலப்படுத்தணும். தாவீது அழுதான், ஆனாலும் கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி போனான். அவன் அப்படியே உட்காரலை. நம்ம அவ்வளோதான், நம்ம எப்படி நம்ம போய் நம்ம ஏற்கனவே அவங்க சோர்ந்து தான் வராங்க. அப்போ எப்படி நம்ம போய் நம்ம யுத்தம் பண்ணி நம்ம ஜனங்களை மீட்டுக்கொள்ள முடியும்? எங்கே போனாங்கன்னு தெரியாது. ஆனால் அவன் சோர்ந்து உட்காரலை, அழுதான், ஆனால் சோர்ந்து உட்காரலை. கர்த்தர் அவனை பலப்படுத்தினார், அவன் கடந்து போனான், மீட்டு கொண்டு வந்தான். அதே மாதிரி நாம் சோர்ந்து அழுது அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்துல அழுதாலும் சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தாலும் நம்ம புலம்புனாலும், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், நீர் வல்லவர், என் வாழ்க்கையில் நீ வல்லவர்னு சொல்லி நாம் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அவர் வல்லமையுள்ள காரியங்களை என்ன செய்வார்? அவர் செய்வார். இந்த ஜனங்கள் அந்த கிரியெல்லாம் பார்த்து கர்த்தருக்கு பயந்தாங்க. கர்த்தர் வல்லவர், அவர் உண்மையிலே வல்லவர். நினச்சி பாருங்க, நம்ம இந்த காரியத்தை அப்படி நம்ம வாசிக்கிறத விட்டுறக்கூடாது. அதை நினச்சி பாருங்க, ஒரு கடல் முன்பாக நம்ம நின்று பார்த்து அந்த நம்ம யோசித்து பாருங்க. இப்போ நம்ம இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம், இந்த கடல் இங்கேயும் பார்த்தா கடல் என்ன, இங்கே ரொம்ப தூரத்தில் பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது. வானமும் இதுவும் ஒன்றும் போல் ஒட்டின மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்படியே போனால் வானத்தை கிழிச்சு மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்குற கடலை நீங்கள் பார்த்துட்டு இந்த கடல் பிளந்துதுன்னா இது எப்படி இருந்திருக்கும் நம்ம நினச்சி பார்த்தோம்னா அது சொல்லவே முடியாது இல்லையா? ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக. அப்போ கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அப்போ அதே மாதிரி தான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்வார்? நமக்காக அவர் வல்லமையுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் செங்கடலை எப்படி பிளந்தார்? காற்றினால என்ன செஞ்சார்? பிளந்தார். பலத்த காற்று ராம் முழுவதும் ஆண்டவர் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கார். அந்த நீங்கள் வாசிப்பீங்களா 21ஆம் வசனத்தில், ராம் முழுவதும் நைட்டு ஃபுல்லாக வேலை நடக்கு. ஆண்டு உடனே பிளக்கலை, வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. பலத்த கீழ்காட்சி உண்டு பண்ணி ஆண்டவர் பிளந்துக்கிட்டே இருக்கார் கடலை. உடனே அவங்களுக்கு அற்புதம் நடந்து வழி திறந்து உடனே அவங்க போகலை. வந்தாங்க, ஐயோ கடல் இருக்குது, உடனே மோசைக்கு உடனே கையை தூக்கி கடல் விலகி உடனே அவங்க போகலை. அவன் வரணும், அவன் நெருக்கி வரணும். உங்கள் தூதர்களும் மேகஸ்தம்பமும் அக்னிஸ்தம்பமும் அவங்களோடு கூட போராடுது, என் ஜனங்களை தொடக்கூடாது. இவ்வளோ வசனம் அழகாக சொல்லுறீங்களா? 2 பேருக்கும் நடுவாக, 2 பேரும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி நெருங்க கூட முடியல எகிப்தரால. அந்த அளவுக்கு ஒரு யுத்தம் நடக்குது. ஆண்டவர் அங்கே செங்கடலில் ஒரு கிரியை செய்து கொண்டே என்ன செய்கிறார்? ராம் முழுவதும் சொல்லுது. அப்போ அவங்க கடலை கிடக்கும்போது கிழக்கு வெளுக்குது, அதாவது விடியுது, அவங்களுக்கு விடியுது. இப்போ நைட்டு ஃபுல்லாக சாயந்தரத்தில் இருந்து நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு வேலை நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஆண்டவர் வேலை செஞ்சுட்டே இருந்திருக்காரு. அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு அடைப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் அதில் நம்ம நினைக்கணும், நம்ம துதிக்கணும். கர்த்தர் நல்லவர், வல்லமையுள்ள வல்லம் துதிக்கும் போது ஆண்டவர் அதில் கிரியை செய்து கொண்டே செய்வார் இருப்பார். உடனே அற்புதம் நடக்காது. உடனே அற்புதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு சரி செங்கலுக்கு பிறந்துட்டு நம்ம போயிடும் அப்படின்னா ஒரு மந்திரம் மாதிரி ஆயிரும். நம்ம கால் வச்சா புசுக்குன்னு போகிற மாதிரி ஆயிரும். இல்லை, கர்த்தர் கிரியை செய்து கொண்டே என்ன செய்வார்? இருப்பார். ஆபத்து நெருங்கி வரும், ஆனாலும் கர்த்தர் அந்த இடத்துல தடையை உடைப்பதற்கு கிரியை செய்து கொண்டே இருப்பார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ பட்டணத்தில் போனாலும் உடனே ஒரு சுத்தணும்னா விழுந்திருக்கணும், வில்ல. ஏன் ஒரே நாளில் ஆண்டவர் 7 தடவை சுத்த விட்டுருக்கலாம்ல? எதுக்கு 7ஆவது நாள்லேயே ஆண்டவர் 6 முறை சுத்த விட்டார் இல்லையா? மொத்தமே 13 தடவை சுற்றினா உடஞ்சி விழுந்துடும் அப்படின்னு ஒரே நாளில் சுற்றி இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அந்த சுத்த ஆண்டவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அந்த வேலை முடியும் போது ஆண்டவர் உடனே அற்புதங்களை என்ன செய்வார். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? நம்ம நம்புவோம். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டு சூழ்நிலையை பார்த்து நம்ம ஏசக்கூடாது. மோசையை பார்த்து ஏசின மாதிரி ஏசக்கூடாது. ஆண்டவரே எனக்கு துணை நின்று நீர் வல்லவராக இருக்கிற, நீர் அற்புதங்களை செய்யும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் அவர் அற்புதங்களை என்ன செய்வார்? நிச்சயமாக அவர் செய்வார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் ராம் முழுவதும் ஆண்டவர் மூச்சு காற்றுன்னு சொல்லியிருக்குது. 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கீழே வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுவாச காற்று, மூச்சு காற்று மூலமாக ஆண்டவர் அந்த ஜலத்தையே அவர் ஒரு குவியலாக பிளக்க பண்ணினார்னு சொல்லி வேதில் வாசிப்பீங்க 15ஆம் அதிகாரத்தில். அப்போ கர்த்தர் அவ்வளவு வல்லமையுள்ள தெய்வம். ராம் முழுவதும் ஆண்டவர் வேலை செய்தார் அந்த செங்கடலை பிளப்பதற்கு, பலத்த காற்றை உண்டு பண்ணி பிளப்பதற்கு ஆண்டவர் காரியங்களை செய்தார். அதே போல நம்ம தாமதமாகுது,
தடை இருக்குது நம்ம நினைக்கிறோம். வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், எப்படி போக போகிறோம், என்ன நடக்க போகுது நம்ம நினச்சிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ள ஆண்டவரே நீ வல்லவர் வல்லவர் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது நம்ம சொல்ல 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 கர்த்தர் அதிலே அந்த தடையிலே அவர் கிரியை செய்து கொண்டே என்ன செய்வார் இருப்பார். கிரியை செய்து உடனே ஆண்டவர் என்ன செய்வார், அற்புதத்தை நம்ம கண்கள் காணும்படியாய் அவர் செய்வார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர். உடனே அவர் அற்புதங்களை செய்யலை, அநேக காரியங்களை ஆண்டவர் கிரியை நடந்து கொண்டே இருக்கும். நம்ம விசுவாசம் சொல்லுங்க, நீ வல்லவர், நீ வல்லவர் வல்லவர். மோசே சொல்கிறான், மோசையை பார்த்து அவங்க கேட்குறாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லையான்னு சொல்லி எங்களுக்கு கொண்டு வந்து நீங்கள் கொல்ல பார்க்குறாய் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக அற்புதம் செய்வார். மோசே உங்களை பலப்படுத்துறான். மீண்டும் அவங்க பலப்படுறாங்க. கர்த்தரை நோக்கி ஆண்டவரே உதவி செய்யும் போது அவங்களுக்கு முன்பாக இருந்த தேவதூதன் அவங்களுக்கு பின்பாக கடந்து போனார். அவங்களுக்கு முன்பாக இருந்த மேகஸ்தம்பம் அவர்களுக்கு பின்பாக கடந்து போனது. அவருக்கு முன்பாக வழி நடத்தின அக்கினி ஸ்தம்பம், வெளிச்சத்தை கொடுத்த அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பமும் அவங்களுக்கு பின்பாக போனது. இஸ்ரவேலருக்கும் எகிப்தருக்கும் நெருங்காத அளவுக்கு, எகிப்தியர் இஸ்ரவேலர்களை தொடாத அளவுக்கு அவங்களுக்கு நடுவாக இருந்து அவங்களை கலங்கடித்து கொண்டிருந்தது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய, கர்த்தர் வழியை காட்டவும் முடியும், தூதனை அனுப்பி வழியை காட்டவும் முடியும். அதே தூதன்கள் மூலமாக கர்த்தர் நமக்காக யுத்தங்களை செய்ய வைக்கவும் அவரால் முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டால் அப்படியே நிற்கும், அது நடக்கும். இயேசு சொன்னது அப்படியே நடக்கும். அவருடைய நாமம் வல்லமை உள்ளது. வேதம் சொல்லுது, வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே சோதரன், நீர் யாத்திரா 15:3 வசனத்தை சொன்னீங்களா? ஆண்டவரே கர்த்தர் யுத்தத்திலே வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆண்டவரே நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர். என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர உம்மாலே ஆகும். ஆண்டவரே, யாரெல்லாம் என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவரே நான் அதை பார்க்கக்கூடாது. நீர் வல்லவர், என் வாழ்க்கையில் நீ வல்லவர், என் வாழ்க்கையில் நீ செய்வதற்கு உம்மால் ஆகும். என் எதிர்காலத்தை ஆண்டவரே ஆசீர்வாதமாய் மாற்றி அமைப்பதற்கு அது உம்மாலே ஆகும். எனக்கு எதிராக இருக்கிற தடைகளை நீர் உடைப்பதற்கு, நீர் கிரியை செய்வதற்கு ஆண்டவரே கொஞ்சம் காலம் எடுத்தாலும், ஆனால் நீர் காட்டுகிற அற்புதம் அது பெரியது ஆண்டவரே. என் கண்கள் பார்ப்பதற்கான அற்புதம் அது பெரியது ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யும் ஆண்டவரே. சோதரன், நாங்கள் தாவீதை போல நாங்கள் ஆண்டவரே இருக்கணும். நாங்கள் அழுது நாங்கள் ஆண்டவரே இதுக்கு மேல எங்களால் முடியாதுன்னு சொல்லி நாங்கள் உட்காரக்கூடாது. ஆனால் ஆண்டவராலே ஆகும், ஆண்டவராலே ஆகும். அவர் வல்லமையுள்ளர் என்பதை ஆண்டவரே தாவீது உமக்குள்ளே திடப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே உம்மிடத்துல கேட்டு கடந்து போய் இழந்ததை, அவன் இழந்து போனதை, அவன் ஆண்டவரே வருவதற்குள்ளாக இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டது போல ஆண்டவரே நாங்களும் சோர்ந்து இதால் எங்களால் முடியாதுன்னு சொல்லி அப்படியே நாங்கள் புலம்பி உட்காராதவாறு ஆண்டவரே உமக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை பலப்பட்டு தொடர்ந்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் போராடி ஆண்டவர் உம்மோடு கூட நாங்கள் நடந்து நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே நாங்கள் இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உமக்கு சோதரம், நீர் வல்லமையுள்ளவர், நீ வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் வேதத்திலே அறிந்து கொள்கிறோம். ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவராய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வல்லமையுள்ளவராய் இருந்த தெய்வம், எங்களுக்கு நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு நீர் நல்லவர், என் குடும்பத்துக்கு நீர் வல்லமையுள்ளவர். நீர் வல்லமையுள்ள தேவனாய் இருந்து வல்லமையான காரியங்களை செய்து என் கண்கள் உம்முடைய அதிசயத்தை காணும்படியாய் கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் விசுவாசத்தோடு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் கேட்பீங்களா? ஆண்டவரே நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர், நீர் வல்லமையுள்ளவர். ஆண்டவரே உம்முடைய செயல்களை நான் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என் வாழ்க்கையில என் குடும்பத்தில் நீ செய்ய போகிற அற்புதத்தை நான் பார்க்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யார் என்னை பைத்தியக்காரன், இவன் பித்து பிடித்து அலைந்து திரிகிறான் என்று சொன்னாங்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் என்னை ஆண்டவரே ஒரு பெரிய ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக கர்த்தர் எங்களை நீர் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும், எங்களையும் நீர் ஆசீர்வதியும். நீர் வல்லமையுள்ளவர் என்பதை அறிந்து கொண்டோம். வல்லமையுள்ளவர், மகிமையான காரியங்களை செய்தார். நீர் அப்படி செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசுவாசத்தில் பலப்படுத்தும். அழுது கொண்டு இருந்தாலும் அந்த அழுகையை கர்த்தர் நீர் மாற்றி அவங்களை பலப்படுத்தி தாவீதை போல இழந்ததை பெற்றவர்களை கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்யும், ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இருதயத்தில் இருக்கிற கலக்கங்கள் கலங்கி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நீர் அவர்களை பலப்படுத்தி ஆண்டவரே அவங்க விரும்பின காரியம் கடந்து வருவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் ஆண்டவரே 12ஆம் அதிகார கடைசியில் 13 வாசிக்கிறோம். ஆண்டவரே நெடுங்கலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஆண்டவரே அது ஜீவ விருச்சம் போல ஜீவ பலனோ உள்ளதாய் அது எங்கள் வாழ்க்கைக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் ஆண்டவரே தாமதத்தில் நீர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறீர்.
இன்னும் செய்யும், அற்புதங்களை செய்யும். நாங்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழும் நின்று சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கை செய்து நாம் முடிப்போம். சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு அறிக்கைப்படுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமையெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.